வீட்டில் எந்த மாவுமே இல்லையா, கவலையே படாதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாவே வேண்டாம். ஒரே ஒரு முட்டையும் 1 கப் பாசிப்பருப்பு இருந்தால் மட்டும் போதும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம், ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு அதிக டைமே எடுக்காது. உடனே பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அந்த மாவு அரைகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் இல்லைனா அதுக்கும் கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கப் பருப்புக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துகிட்டு இந்த மாவோடு கலந்துருங்க. கலந்துட்டு இதில் நான் ஒரு கை நிறைய கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சி ஒரு துண்டும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இது கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நாம் இதுக்கு ஒரு சட்னி ஒன்று எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதுக்கு நல்ல காரசாரமான ஒரு சட்னி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். காரம் புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சட்னி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது நீங்கள் உருளைக்கிழங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் வேறு ஏதாவது காய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் இல்லைனா கோஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் கலந்து பண்ணலாம். உருளைக்கிழங்கு வேணான்றவங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 2 நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன், ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு அந்த கொத்தமல்லி லேசாக சுருங்கின மாதிரி வரும் பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப வதக்கிட்டால் அது நல்லா இருக்காது. இதில் ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் தாளிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு தாளிக்காமல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். தாளிக்காமல் சாப்பிடும்பொழுதும் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாளிக்காமல் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோசை வந்து நம்ம அடை மாதிரி வேணும்னாலும் அதே மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் டைமில் எண்ணெய் கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்தியான ஃபுட்டும் கூட. இல்லை எனக்கு தோசை மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி எடுக்கலாம். நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எடுக்கலாம். நல்லா செவந்து நல்லா கிடைக்கும். தண்ணியே வேண்டாம், இன்னும் நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணிக்கு பதில் ஒரு முட்டை அதிகமாக ஊற்றுனீங்கன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாகிடும். இப்போ நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் ஒரே ஒரு முட்டை ஊற்றி தோசை ஊற்றிருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் முட்டை வேணால் முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.